கண்ணுலாம் பதுங்குற மாதிரி தருக்கு புறுக்குன்னு மிதிச்சு நகட்டி எடுத்துட்டாங்களே. ஏப்பா 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 பாபா 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 ஏ பாபா ஆ பாபா பா 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 பாபா அப்பா ஏ பாபா பாபா ஏ பா ஏ பாபா ஏ பாபா 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 ஆக பாக்கா ஏ பாபா பாபா ஏ பூ பாபா பாபா பாவம் வாயில்லாதவன் சாப்பிட வழி கேட்கிறான். இப்ப போனவனை கேக்குறானா? இவனு அவன் கேசா? ஓ சாப்பிட போயிருக்கானா? டேய் மாப்ள சாப்பிடுற இடம் இங்கதான் இருக்கு, சீக்கிரமா வாடா. அட போடா, சாப்பிட எங்களுக்கு தெரியாதா? வரும்போது ஒண்ணா வருது, சாப்பிடுமா தூட்டி போயிருதா? நீ எங்க போன தெரியாம பாவம் இந்த வாயிலா பூஜை போட்டு தொந்தரவு பண்ணிட்டேன். டேய் சரதம் வாடா, நேரம் ஆகுது. சாப்பிட்டு வந்துடுறேன். அட பாவி பயல்களா, இவங்கள ஊமை நினைச்சு பேசுனா கொஞ்ச நேரத்துல என்னைய ஊமை ஆக்கிட்டு போயிட்டாங்களே. என்னது என்னடா ஓல பாபா ஏண்டா? டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? வர்றேன் கூட என்கிட்டே வந்து பாபா பாபா ஓபா பாபா ஈபா பாபாங்கிறது என்னது? என்ன என்னடா? ஐயம்மா என்ன புடிச்சா? என்னடா தெர்ற? ஒரிஜினல் பீஸாவே. டேய் 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 என்னடா பிரச்சனை? ஐயா இவனை உங்க வீட்ல வந்து விட சொல்றாயா? இது ஏன் வீட்ல என்னடா? ஏண்டா டேய், அவனே வாய் பேச முடியாதவன் பாவம். அவன் வந்து சாப்பிட்றதுக்கு இடம் எங்கன்னு கேட்டா அவனை அடிச்சதும் இல்லாம போய் வேற சொல்றேன். அவன் நடிக்கிறான்னு நினைச்சு அடிச்சுட்டேயா. அவனை பார்த்தா நடிக்கிறான். என்னையா நீங்க? ராத்திரி மிதிச்ச பத்தல இரு வரேன். நீ போற, நான் கூட்டு போறேன். போய் வேலையை பாடுற. உனக்கு நீ சோறு கிடையாது. கையிலே இந்த அடி அடிக்கிறான் இந்த ஆளு. அப்ப குச்சி எதுக்கு? ஒருவேளை காது கூடைய வச்சிருக்காரோ? ஐயோ இன்னைக்கு பூரா வண்டி ராங் ரூட்லயே போய்கிட்டு இருக்கே. நான் என்ன இவன் பார்வையே சரியில்லை. இவன் உண்மையிலே பேபா பேபாவா இல்ல சைக்கோவா? பரிசியால வர்றாங்க. யார் அனுப்பி வைக்கிறா அவங்கள? ஐயோ இவன் என்ன சிந்தனையில இருக்கான்னு தெரியல. என்னப்பா ஃபேமிலி தான்ப்பா. போதுப்பா முடியலப்பா, போப்பா. சாப்பாடு போறாடா கிடைக்குப்பா, போப்பா. இவன் தான் அந்த படகு பாபுவா? போற்ற வேண்டியதான் துடுப்ப. ஒன் மினிட் பிரதர் 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 பிரதர். ஆட பீத்திர பயல ரிசீவ் பண்ணாம போயிட்டானே. இந்த கடலை கட்டிய மிஸ் ஆகிற மாதிரி விட்டு இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். கையில கட்டிய வச்சிருக்கானே, இந்த இடம் சரியா வருமா? சிங்காவானாலும் தெரியலையே, பாப்போம். வணக்கம் பிரதர். யாரா நீ? சம்பந்தம் இல்லாம வணக்கம் போடுற? சம்பந்தப்படுத்திக்கிறதுக்கு தாங்க வணக்கத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக மனசுக்கு மனுஷன் வணக்கம் சொல்றது ஒரு வழக்கம், நல்ல பழக்கம். அதை சுவிட்டா ரிசீவ் பண்ணாம ஏன் விரைக்கிறீங்க முறைக்கிறீங்க? ஒய் ஒய்யா ஏய், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வணக்கம் போட கை இருக்காது. ரைட்டுங்க, தூக்குங்க உலக்கைய.
வணக்கம் சொல்ல குத்தமா, வணக்கம் சொல்ல குத்தமா. டேய் நீ எப்படா எனக்கு வணக்கம் சொன்ன? குறுக்க பேசாரா என் கோழி குஞ்சு குறுக்க பேசாரா. என்ன டேய் கையில கரலா கட்ட வச்சிருந்தா ராமாயணத்துல வர பீமன் என்ன போனக்கு? பீமன் என்ன படா? ராமாயணத்துல எங்கடா பீம வந்தான்? மகாபாரதத்துல தானடா வந்தான். டேய் எங்க ஊர் நாடகத்துல கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காங்க. கெஸ்ட் ரோல். வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும். இல்ல கட்டே பிடிக்க கை இருக்காது. மேடவ ராஸ்கல். முசுறு பிடிச்ச மூதேவி. யார் யார் இந்த எலி மண்டையன் நம்ம ரூட்ல கிராஸ் பண்றான்? முட்டையினை காணும். இன்னைக்கு அவனை முடிக்காம விடக்கூடாது. டேய் பிகிலு. போலீஸ் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா ஒரு பிகில் ட்ரைனிங் எடுக்காம விட்டமே. எடுத்துட வேண்டியதான். அப்படியே ஐயனாரே நினைச்சதெல்லாம் நடக்கணும்ப்பா. ஐயோ போலீஸ் ஊதுற மாதிரியே இருக்கு. இப்ப கொஞ்சம் லென்த்தா ஊதுவோமா? முக்கி ஊதுனா மூத்திரம்ல வருது. அடைச்சே தப்பிஸ்தான். இவ்வளவு நேரம் நீ தான் ஊதிந்தியா? ஆமா நான் தான் ஊதிக்கிறேன். வார்டன் ஊதத்துல நீ ஏன்டா ஊதுற? வார்டன் ஊதுறப்ப என்ன சத்தம் கேக்குதோ அதே சத்தம் நான் ஊதுறப்ப கேக்குதான்னு பார்த்தேன். அதை விட எக்ஸ்ட்ரா டியூன்லாம் வருது. வேணா நீ ஊதி பாரு. என்னடா என்கிட்ட என்னடா வந்து எப்ப பார்த்தாலும் உரண்டை எடுத்துக்கிட்டு வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற. பிகில் எடுத்து ஊதுனா ஊதக்கூடாதுங்கிற. ஏன்னா ஜெயிலுக்குள்ள அரசாங்கம் நடத்துறியா நீ? டேய் நான் எங்கடா அரசாங்கம் நடத்துறேன்? அரசாங்கம் தான்டா என்ன நடத்துது? கிராசிங் மனாரா சொல்ல வந்தது மறந்து கிராசிங் மனாரா. டேய் நான் ஒன்னு சொல்ல நல்லா கேட்டுக்க. நீ ரவுடினா நானும் ரவுடி தான். உனக்கும் களினா எனக்கும் களி தான். உனக்கு மட்டும் நான் கிடா வெட்டியா சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் உனக்கும் கட்ட போட்ட சட்டை தான் எனக்கு கட்ட போட்ட சட்டை தான். உனக்கு நான் கோட்டு சூட்டு கூலிங் காசா கொடுத்துருக்காங்க. இங்க பாரு போலீஸ் உன்னையும் உள்ள வச்சு மிதிக்குது, என்னையும் உள்ள வச்சு மிதிக்குது. போலீஸ் உனக்கு மட்டும் நான் மசாஜ் பண்ணிக்கிட்டு என் பீசு கோத்து என்கிட்ட இனிமேல் மோதிர நீங்க என் மறுமடியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும்டா. போடா போடா போகாட்டி போடா. நான் போறேன்டா. போடா போங்கடா. என்னப்பா திடீர்னு எதுக்கு வந்து நிக்கிற? என்ன என் சேட உன்னை கிராஸ் பண்ண போதெல்லாம் பிடிச்சி வச்சு அடிக்கிற? ஐயா அடிக்கலப்பா, சும்மா அடிச்சு விளையாண்டு ஓன்ட்ட. நீ அடிச்சு விளையாட நான் தான் கிடைச்சனா? அப்போதைக்கு நீ தான் கிடைச்ச. நான் யார் தெரியுமா? யார் தங்கம்? கொஞ்சம் கூட யோசிக்காம என் குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் கொன்னு கூச்சிட்டு ஜெயிலுக்கு வந்தவனா. மொத்த பேரையும் கொன்னுட்டு வந்தியா? என்னையே அடிச்சு விளையாடுறியா? அம்மா என்னது? உன்னை இந்த குச்சியை வச்சு குத்தி குத்தி விளையாட போறேன். ஐயோ அதெல்லாம் வேணாப்பா. என்னை வந்து உன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கடா. அவனை தாண்டா முதல்ல கொன்ன. அப்படியா? அப்ப என்னை தம்பியா நினைச்சுக்க. தம்பியை தாண்டா தடையுமே இல்லாம கொன்ன. சரி தாய் மாமனா நினைச்சுக்கப்பா. தாய் மாமனை தாண்டா வாய்க்குள்ள குச்சி விட்டே கொன்ன. வாய்க்குள்ள குச்சிய விட்டா? அதான் நம்ம வாய்க்கு நேரம் குச்சி வச்சு நிக்கிறானா? அசையாம நில்லு. என்னப்பா பண்ண போற? என்ன பண்ண போறனா? வேணாப்பா தப்பு மேல தப்பு பண்ணு. தப்புப்பா வேணாப்பா சொன்னா கேளுப்பா. இனிமேல் உன்னை அடிச்சு விளாட மாட்டோப்பா. குச்சியை கீழே போடுப்பா. பாப்பா எங்க போயிட்டா? இவங்கிட்டயே இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. ஜெயிலுக்குள்ள எவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியாம நம்ம சில்லி புத்தியை காட்டக்கூடாதுப்பா. காட்டவே கூடாது. பருந்து உக்காந்து பலாப்பழம் விழுந்த கதையா போச்சு. கரண்டியே கேட்ச் பண்ணது ஒரு குத்தமாடா. அவனா விழுந்து செத்ததுக்கு பழிய ஏன் மேல போட்டு அவங்களா ஒரு முடிக்கு வந்துட்டாங்களே. இருங்கடா நானும் ஒரு முடிக்கு வந்துட்டா. நானும் வந்துட்டேன். ஆஹா துப்பாக்கி செஞ்சாச்சு. இந்த சோப்பு துப்பாக்கி வச்சு என்ன பண்றேன்னு பாருடா. 1க்கு 2 இருக்கட்டும்.
திடீர்னு உடஞ்சு கிழிஞ்சு போச்சுன்னா பாத்தியா இவனை ஒரு கொலையும் பண்ணிவிட்டு ஏதோ கொடைக்கானலுக்கு டூர் வந்த மாதிரி தூங்குறான் பாரு. இருக்கட்டுங்கய்யா, நாளை காலையில இவனை கோர்ட்டு கூட்டிட்டு போறதுக்கு முன்னால தூக்கி போட்டு கும்மி எடுத்துறேன். நீங்க வாங்கய்யா. டேய், இந்த விரல வச்செல்லாம் விளையாடாத. யார் விரல்ல விளையாண்டா? ஒரிஜினல் துப்பாக்கி. ஓப்பன் தி டோர். தொற வேகமா. திறக்கற. அசையாதீங்க. அசஞ்சிங்க என்ன எரியாம சுற்றுவேன். தம்பி, இந்த ராத்திரில நாம எங்க போறோம்? எலி ஜோசியம் பார்க்க போறோம். ஏன் சார் துப்பாக்கியை வச்சு ஆன்சர் சொல்லிட்டு வரேன், எங்க போறோம்னு கேக்குறீங்க? நேர மெயின் கேட்டுக்கு போய் கேட்ட திறந்து ஒரு டாக்ஸை வாடகைக்கு பிடிச்சு வந்து என்னைய பத்திரமா வழி அனுப்பி வைங்க. இல்ல பின்னால சுடுல முன்னால தொந்தில இருக்கிற தொப்புள் ஓட்ட வழியா அம்பிட்டு குண்டு சர்ருன்னு பாஸ் ஆகும். தொப்புள் ஓட்ட வழியாவா? தம்பி, ரொம்ப தப்புமா. இப்ப நான் தப்பணுமா? தம்பி, உன் கூட பிறந்த உடம்பரப்பா சொல்றேன். எப்ப துப்பாக்கியை வச்சதுக்கு பின்னாலயா? இதுக்கு முன்னால என்னைய மல்லாக்க படுக்க போட்டு 2 பேரும் மையத்துல ஏறி நின்னுக்கிட்டு நல்லா தேக்கடி யானைகள் மாதிரி மேல நின்று குதிச்சு விளையாடுறது. இப்ப துப்பாக்கியை வச்சதுக்கு அப்புறம் உடன் பிறப்பு, உளுந்தம் பருப்பு, பாசி பருப்புங்கிறது. என்கிட்டயே பருப்பு வியாபாரமா? ஓகே, கம் டு த பாயிண்ட். தம்பி, பாவம், நீ ஒன்னறியாம ஒருத்தனை கொலை பண்ணிட்ட. இப்ப எங்களை மாதிரி பெரிய அதிகாரிகளை துப்பாக்கியை காட்டி மிரட்டி தப்பிச்சு போயிட்டேனா கிரைம் ரேட் ஏறி போகும். அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் சொன்னதை 2 பேரும் செய்யுங்க. நல்லா 1 300 கூட இருந்துட்டு நடக்குதுல பாரு. போங்க. என்னப்பா என்ன நொன்னப்பா? மழை பெய்யுதுல்ல, பிள்ளை தாச்சி மாதிரியே நடந்தா எப்படி? வேகமா நடங்கய்யா. நீங்க நடக்கிற நடையில இங்க நுர தள்ளிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த கூறுகட்ட மலைக்கு ஒரு நேரங்காலம் தெரியாம போச்சு. என்ன சார் இப்படி 2 பேரும் கையை தூக்கிட்டு நடக்கிறீங்க? கழுத்துல கபோதி பின்னால் ஒருத்தர் கண்டோம் நிற்கிறானே, தெரியல. என்னது கண்ணா? சார் கை நிறைய நுரையோட நிக்கிறான், கண்ணுங்கிறீங்க? ஆமா சார். டேய், என்னடா இது? கரைஞ்சிருச்சுங்க. என்னது? சோப்பு. சோப்பா? அதோட சுயரூபத்தை காட்டிருச்சுங்க ஐயா. ஐயா, ஜெயில ஒரு கல்லு சோப்பா வாங்கி வைக்க கூடாதா? ஏண்டா டேய், சோப்பு வச்சு ஷோ காட்டிட்டு கம்ப்ளைண்ட் வரியா? டேய், இவன் கையில வர மாதிரி வரான், வாயில வர.